வருகின்ற போது யார் என்று கவனித்தார். நான் இந்த ராஜபேட்டையிலே வருகின்ற போது யார் என்று கவனித்தார். அப்படி ராஜசபையில வருகின்ற போது எப்படிப்பட்டவன், எந்த நாட்டு அரசன், என் வீரம் என்ன, புஜபலம் என்ன, தைரியம் என்ன, வர பிரசாரம் என்ன. அப்படி 1,00,000 பரப்பு வாசனை உள்ள ரத்தினாவரி கோட்டை அப்படி வரப்புள்ள ரத்தினாகிரி பட்டணத்தை தவத்தோடு வரிவாளம் செய்து வரக்கூடிய யாரு யாரு அப்படி நாட்டை ஆளக்கூடிய வீர தீர சூரம் படைத்தவர். அது மட்டுமல்ல, என்னை கண்ட மாத்திரத்தில் நான் எப்படி தெரியும் ஆட்சி செய்கிறேன். அட கைதோடு தான் வரும் அப்படி எப்படிப்பட்டவன் என் பேரை கேட்டவன் தப்படி போட்டு தலைவணி இருக்கிறார்கள் அல்லவா. அப்படி ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ஆட்சி செய்து வருகிறேன். அப்படி இருக்க நமது வீரர்கள் எல்லாம் அணிவகுத்து உடனடியாக வரிசையாக நில்லுங்கள். நான் பார்க்க வேண்டும். நம் அரசாங்கத்திலே அரக்க சேனைகளும் மல்யுத்த வீரர்களும் அப்படியே வரிசையாக நிற்க சொல். பார்க்க வேண்டும்.
அவனை பிடித்து கட்டி அதிவீர தீரன சிறையில் அடைப்பேன் பாராய் ஆக்கிரமித்து எழுந்து வருகிறேன். அடே மடையனே, எப்படி அடே மடையனே, என்னுடைய எதிரே வருவதற்கு பிரம்மா, விஷ்ணு, உத்ரன், இந்திராதி தேவர்களும் அஷ்டதிக்கு பாலர்களும் அஷ்டவசிக்களும் அவனர்களும் அமரர்களும் வருவதற்கு இந்த அஞ்சுவார்கள் இந்த அசுரேந்தன் கோட்டைக்குள்ளே அடங்காவரமாக வந்து ஆணவத்தோடு மந்த மார்க்கமாக வந்து என் முன்னே மாய சிம்மாசனம் ஏற்படுத்தி அமர்ந்த மதிப்பு மரியாதை கட்ட பயலே, மரியாதை இல்லாமல் அமர்ந்திருக்கிறாயா? யார் நீ? யார் அனுப்பினார்கள் உன்னை? யார் நீ? எங்கிருந்து வந்தாய்? மடையனே, உன்னுடைய கரம் என்னுடைய சிரம் என் வாளால் பந்தாடி விடுவேன். தாக்கரதை மடப்பயலே, தோயோலி, எதற்கு வந்தாய்? சீக்கிரம் ஏன் வந்தாய்? எதற்கு வந்தாய்? கூறாவிட்டால் உன்னை கூறு போட்டு விடுவேன். அடே வாதாபி, உலகத்தில் உள்ள சகலரும் நல்ல வாழ்வு வாழ்வோம். தேவர்களது துன்பம் எல்லாம் ஒழிந்து இன்பம் பெறவும், நல்லவர்களை வாழ வைத்து பொல்லாத பாவிகளை புறக்கணித்து ஒன்றித்திருக்கும் பொருட்டாக ஸ்ரீ காமாட்சி அம்மன் அருளால் ஜம்பு மகரிஷியின் ஓமகுண்டலத்தில் அக்னி வடிவமாக பிறந்த ஆட்சி புரியும் தீரன், அகில பூர்ணமெல்லாம் இருக்கும் கம்பீரன், உலக சக்கரவர்த்தியான கம்பீரன், முன்னத்திலே ஒய்யாரன், சிங்கார ஒய்யார, ராஜாதிராஜ, ராஜா மார்த்தாண்ட, ராஜ கோலாகால, ராஜ பிரதிஷ்ட, அடே அரக இருக கடக கங்கன, அட சத்திய வேந்த வண்டிய புத்தி ரெண்டா, அதடா அதடா சக்தி காமாட்சி பாத நானடா. சத்தியமே ஜெயம், தர்மமே துணை என்று காமாட்சி அம்மன் அருளால் துணை கொண்டு நான்கு பாதத்தில் நடந்து நீதி தவறாமல் ஆக்ரா சக்கரம் செலுத்தும் ருத்ராபுரி மன்னன் அகிலேஷ் ரூபன் வன்னிய மகாராஜன் இளைய புதல்வன். என் பெயர் வஜ்ரபாகுடா வாதாபி. நல்லா தெரிந்து கொள்ற வாதாபி. நீதானா அது? அடடாடி இங்கு வந்ததேதோ
ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா, ஒரு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா, நேர்வழியில வந்து என்னுடைய அகக்க சேனை வழியிலே நேரே வந்திருக்கணும். திருட்டி கள்ளத்தனமாக மேல அந்தரத்துல கூதில வந்து அந்த தேவடியா நேற்று வந்து சித்திகளை காட்டி விட்டு அந்தர மார்க்கமாவான்னா அவளுடைய அடிமையானி நாசன் பசங்களே, ஐயா பசங்களே, ஒரு திருட்டு தேவடியா அவளா கூட உங்களை சேர்ந்தீங்கள. நீங்க எப்படி அந்த தேவடியா பசங்க ஒட்டச்சி கால குடிச்ச தேடி பசங்க, நீ யார் என்று ஒழுங்கா ஓடிவிட்டாச்சு. இல்லன்னா உன்னை அப்படியே கடித்து ரத்தத்தை குடித்து மென்று தின்று விடுவாங்க. அரக்க சேனை அனைவரும் திரிக்க பன்னியராஜன் விஜயுடன் நல்லா சொல்லுகிறேன், செவி கொடுத்து கேளுடா. ஏண்டா தேவர்கள் என்ன செய்தார்கள்? தேவர்களை சிறைபிடித்தார்கள். அவர்கள் இடத்தில் இருந்த பொருள்கள் எல்லாம் அபகரித்தாய். இது நியாயமா, தர்மமா? ஏண்டா தேவர்களிடத்திலே வருத்தம் வாங்கிக் கொண்டு இல்லை என்றால் நீ அழிவது நிச்சயம். அடே வாதாபி, வந்த தூதுவன் எத்தனை மணியா, தெருவுல போற நாய் உனக்கு என்ன வேலை? காவல் காக்கிறேன். அவன் ஓடிடுவான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு வச்சுக்கிறான். கை கட்டி உட்காந்துக்கிறான். தூது வந்த படவா, நான் மகாராஜா, ராஜாதி ராஜ, வீராதி வீர, சூராதி சூர. அப்படி இருக்க தூதுவா வந்த நாய் பையன், பொறிக்கு பையன், பேய் பையன், ஐயாய்க்கு பையன், முள்ள மாறி, முடிச்சவைக்கு, கேப் மாறி,
புறம்போக்கு. ஆ, இது பூரா ஓடுகால் பட்டு. மகாராஜா சொல்றீங்க. இத்தனையும் அதற்கு தகுதி அல்லாத அயோக்கிய பையன் வந்து என் பாதத்தை பணிந்து, ஐயா சாமி, நான் தூதுவனா வந்திருக்கிறேன் என்று மரியாதை வார்த்தை தெரிவித்திருக்கிறோம். இதுதானே ராஜ தர்மம். ஏண்டா ஒப்பனும் ஓத்தாவும் சின்ன பையன் மகாராஜா, அவன் சின்ன பையன். படிக்க வைக்கலையா? ஏண்டா உம்மா ஒருத்தனுக்கு பெக்கலையா? உன்ன தெரியவில்லையா? நாய தர்மம் அரசு செய்து அது அவனுக்கு தெரியாது மகாராஜா. தேவரை வாதாபி. அருகிறது. தேவர் வம்சத்திலே நீ எதனா வழியில வந்தவனா? ஒட்டு வந்த பையன், பொறம்போக்கு பையன், தெரியல வாதாபி. சித்துருவாகவே சத்துருவாகவே சித்துருவாகவே சத்துருவாகவே மேலும் மனதறியவே வாதாபி எல்லாம் மேலும் மனதறியவே மேலும் மனதறியவே வாதாபி சூரா மேலும் மனதறியவே வன்னியராஜன் அனுபவத்தால் வன்னியராஜன் மனித வைத்தால் அத சிறையில் வைத்திட உன்னால் ஆகுமோ? வாதாபி என்னடா வார்த்தை? என்ன சொன்ன என்ன சொன்ன? என்னையா? என்னை பிடிப்பதா? அடிப்பதா? சிறையில் அடைப்பதா? உன்னால் முடியுமா? அதே வாதாபி கனவு காணாதே தூதுவனாக வந்ததால் பொறுமையாக பேசியிருக்கிறேன். ஜாக்கிரதை வார்த்தையாடு, இல்லையெனில் நீ என்னுடைய பலத்தை அறிய வந்து மடையனா? அட ஏது வீரியம் என்று என் சொல்ல மறியாமல் ஏது வீரியம்? தேவபசனம் எனக்கு பெருமா எனக்கு ருத்திரன் எனக்கு அகில உலகமே என் உள்ளத்தில் அடக்க. அப்படி ஏக சக்கராதிபதி ஆட்சி பீடத்திலே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீரத்தை குறித்து பேசுகிறேன். மரியாதையாக ஓடிவிட்டால் உயிர்த்து போ, இல்லையே உன்னை சிறையில் அடிக்கின்றார். வாதாபி என்னும் சூரா வீரா உன்னை அட்டில்லா அரசர்களோட விட்டு கட்டி அருந்ததில் வைக்கிறேன் பாராடா. சிறமீது கட்டி கொண்டு என் தந்தை முன்னே போடுகிறேன் பாரடா பலமானவன் தன்னையே. அதே வாதாபி என்னடா பொடி பயலே, உன்னுடைய ஆக்ரோஷத்தை பார்த்தீர்கள். இவ்வளவுதானா? ஒட்டி விட்டாய். இவ்வளவுதானா உன்னுடைய வல்லமை? இப்பொழுது சொல்லுகிறேன் கேள். தேவர்களை சிறை விடுத்து காமாட்சி அம்மன் பாதம் அணிந்து உயிரோடு விட நண்பனாகி விட்டால் நல்ல வாழ்வு நீண்ட காலம் வாழலாம் என்று நல்ல முறைகளை எடுத்து சொல்ல வந்த என்னை ஏளனமாக பேசுகின்றாய். உன் மதிக்கு ஏறவில்லை. இனி வரப்போவதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். நல்லதை சொல்ல வந்த என்னை கைகால் விளங்கிட்டு சிறையில் தள்ளுவேன் என்று சீறுகிறாய். கடித்து ரத்தத்தை குடிப்பேன் என்று கட்சிக்கிறாய். என்னை சிறையில் தள்ளவோ சித்திரவதை செய்யவோ உன்னால் ஒரு காலம் முடியாது. நான் மனம் வைத்தால்
உன்னை சிரம் மீது என் கரத்தால் கொட்டி உன்னை என்னுடைய தேரிலே கட்டி மடல் விரிய கட்டி என் தந்தை முன்னே கொண்டு போய் போட்டிடுவேன். இது எனக்கு ஒரு சின்ன விளையாட்டு வேலை. தூதுவனாக வந்ததால் பொறுமையாக பேசுகிறேன். ஜாக்கிரதை. யாரோட உன்னதான் ஓடிப்பயலே இந்த அகில உலகத்தையும் ஒரே குடையில் ஆண்டு வரம் பெற்று வீரமாகத்தானே படை வளத்தோடு ஆட்சி வீரத்திலே அமர்ந்து ஆட்சி செய்து வருகிற காலத்திலே ஒரு சிறு பையனானவன் செய்த வேலையை பார்த்தையா? தெரியாது ராஜா மேல ஒருத்த கை வச்சுட்டாண்டோ. ஒரு பையன் சின்ன பையனா கை வச்சுட்டான், கை நீட்டான். ஐயோ அப்படி ராஜ கம்பீரமாகத்தானே வெளியே சொல்லாதா? செயற்படி வாங்க
இருக்குதுன்னு தண்டா போற மாதிரி போறிய நாயமாடா. ஏண்டா, நீ சத்தியமாக ஏய், கேமரா நீ பாத்தியா மகனே? அடி வாங்குறத? அவன் ஜகினியவன் அடி வாங்குறத பாத்தியான்னு? யார் அடிச்சதா? அவன் அடிச்சிட்டானா? மகாராஷ்டிர மகாகணம் பற்றிய சாத்துக்குடியை சேர்ந்த தெய்வீகம் வெள்ளையம்மாள் அவர்கள் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து இந்த வன்னிய நாடகத்துக்காக 200 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்கிறார். அன்னார் குடும்பத்திலே காமாட்சி அம்மன் அமர்ந்து பல்லாண்டு வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிறோம். கால் கூட வரல, காலை அவனே அடிச்சுட்டானா? வீட்டாரா? ஏய், சொல்லாதடா. அட பாவி, எங்கிட்ட சம்பளத்தை வாங்கி இவன் வைத்த கேள்வி என்ன இப்படி சொல்லுகிறான நாயமா? உருப்படியாடா மனுஷக்காகலையா? டேய், அப்படிப்பட்ட நான் எப்படி தெரியுமா தவறு செய்தேன்? ஆனா நான் செய்தேன் என் மந்திரி மாறே. அந்த நான் செய்த தவத்திற்கு சிவனே வந்தார். என் மந்திரி மாறே. அந்தமயமான சாவில்லை என்றுமே. என் மந்திரி மாறே. அந்தமயமான சாவில்லை என்றுமே. என் மந்திரி மாறே. ஆனால் செய்த தவத்திற்கு அந்த கைலவியும்படியான சிவபெருமானே நேரில் வந்து அந்த மாய கண்ணனால் உனக்கு சாவில்லை, அந்த சூரபத்மனு என்ற கந்தனாலும் முருகனாலும் சாவில்லை, எறும்பு முதல் 80,000 100,000 ஜீவக்கோடியாலும் சாவில்லை, நீர்வனை ஊர்வனை என்று சொல்லக்கூடிய ஜீவ தந்துக்கள் அனைத்தும் எதுவும் மூன்று பூச்சி புழு எதிலும் சாவில்லை என்று வருவாங்க. சிவபெருமானும் தந்தார். ஆனால் எப்படி இது நேர்ந்தது என்று தெரியவில்லையே. ஏன்னா காது சரியா கேட்கலையா அவங்க சொன்னது? ஏய், நானும் எனது தம்பியும் சரியாக நின்று வாழ்வையே முழுங்கி சூரியன் சந்திரனையும் முழுங்கி பரமது பெற்றது உண்மை. ஆனா ஒரு திருட்டு பையன் இருக்கிறான, ஆறு அந்த மாய கொன்ன அவனை வளர்க்காம என் மந்திரி மாறே.
நடந்திருக்கிறது. இருக்குது. நடந்திருக்கிறது. கூடாது. ஏய், என்னுடைய பலத்தை அறியவே இவன் ஒரு பொடி பையனை அனுப்பி இருக்கிறார். அவனை நான் என்ன செய்ய வேண்டும்? ஏய், அடா எந்த பாலா தாயம் அறியாத நாவல் என்னை நான் கூறுவது செய்து கேள். உடனடியாக சென்று நமது பட்டணத்திலே அடுத்தவனுடைய குடியை கெடுக்கக்கூடிய யோசனை பார்க்கக்கூடிய பலத்தை அறியக்கூடிய பக்குவமான வேவுக்காரன் உடனடியாக நான் அழைத்ததாக அழைத்து வா. புறப்படு, ஓடு.